டைரக்டர்ஸ் கிளப்புக்குன்னே வந்துட்டு 300 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதன் மூலியமா அதாவது பாத்தீங்க அப்படின்னா பல கேப்ஸ் இருக்கும் டைரக்டர்ஸுக்கும் அண்ட் அப்கமிங் அண்ட் ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ்க்கும். சோ அந்த ஒரு கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்றதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா டைரக்டர்ஸ் கிளப் வந்துட்டு ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய Q&A செஷன்ஸ் நடக்கும். அண்ட் மிகப்பெரிய இந்த அமேசிங்கான டைரக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா நெல்சன் அவர்களா இருக்கட்டும், AR முருகதாஸ் சார், சுந்தர் சி சார், எஸ்பெஷலி SS ராஜமௌலி அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள், ராதிகா மேம், சரத்குமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் அவங்களுடைய இன்சைட்ஸ் அண்ட் பல விஷயங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்ந்துகிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி டைரக்டர்ஸ்ல பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது ஆல்பம் சாங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரெண்டுமே வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஈவென்ட் ஸ்பான்சர்ஸ் வந்து கண்டிப்பா பேசி ஆகணும். சோ எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லோகன் என்டர்டெயின்மெண்ட், லாக்ஸ் அண்ட் லூம்ஸ், ட்ரீம் ஹவுஸ், லர்ன்ஸிலா, SN கிஃப்ட்ஸ், SS பிராண்ட்மேட் ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் த்ரீ ஃபிட்னஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லி இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஜூரி மெம்பர்ஸ் நாங்கள் ஸ்டேஜ் கலைக்க கூப்பிடுறோம். அதுக்கு முன்னாடி டைரக்டர்ஸ் கிளப்போட ஃபவுண்டர் இயக்குனர் சக்தி அவர்களை மேடை கலைக்கிறோம். வரப்போற ஜூரி மெம்பர்ஸை கௌரவிக்கிறதுக்காக ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். இந்த ஈவெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அந்த நபர் இருக்காரு. ஸோ அவருக்கு எங்க சார் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதை தொடர்ந்து இப்பொழுது ஜூரிஸ் மெம்பர்ஸை ஸ்டேஜ் கலைக்கிற நேரம் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் SS குமரன் அவர்களை மேடை கலைக்கிறோம். So the பலத்த கைத்தறி கொடுக்கலாம். And I also request director of this director club to honor SS Kumaran அவர்கள் with a shawl. ஒரு பலத்த கைத்தறி கொடுக்கலாம் for both of our dignitaries. அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். உதயகுமார் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். 700க்கும் மேற்பட்ட படங்களுக்கு சவுண்ட் டிசைனா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். ஓகே, இதை தொடர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பா நடத்தணும்ன்ற ஒரு எண்ணத்துல நாங்க ஆரம்பிச்சோம். அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களா இந்த ஈவெண்ட்டில் நிறைய பேர் நான் கேட்டேன் அப்படின்ற அடுத்த நொடி கூட கேட்காம என்ன ஏதுன்னு கூட கேட்காம இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ், முதலாவதாக BV பிரசன்னா சாலை மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். கைத்தறி கொடுக்கலாம் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு. அவர் பாடின பாடல்கள் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து தயாரிப்பாளர் வி மதியன் அவர்கள் மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். அடுத்தவர்களாக ஷீதா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்க as she comes onto the stage. ஓகே, அடுத்தபடியாக இன்னா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். we have our chief guest and special guest here. அவங்க பாடல்கள் நிறைய பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து அவங்க இந்த ஈவெண்ட் வரதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ப்ளீஸ் அவங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். So yes, நம்ம கூட amazing playback singer and composer ரீனா அவர்கள் கூட தான் நம்ம இப்போ இருக்கோம். So ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம், எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய இந்த ஒரு அமேசிங்கான ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறோம். அண்ட் அதை தொடர்ந்து அடுத்ததாக இவரோட பாடல்கள் நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் என்னோட பிளேலிஸ்ட்லயா இருக்கட்டும் சரி, உங்களோட பிளேலிஸ்டும் இருந்துட்டு இருக்கு. எஸ், இசையமைப்பாளர் சி சத்யா அவர்களே ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடை கலைக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா ஒரு அண்டர் ரேட்டடான மியூசிக் டைரக்டரா இருக்குன்ற போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சி சத்யா அவர்களுக்கு. அதை தொடர்ந்து நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சிவா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் ப்ளீஸ். So thank you so much sir. இந்த வந்திருக்கிற ஜூரி மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஸோ இப்போ கண்டிப்பா வந்து
எஸ் சிவன் அவர்களை வந்து ஒரு வார்த்தை பேசுமாறு நாங்க மேடை கலைக்கிறோம் சார். இந்த சாங் பத்தி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செல்லில் நடக்கிறது. அதில் இனியும் ஒரு பாட்டை கூட்டுறது ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக நீங்கள் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த டைரக்டர்ஸ் சார்பாகவும் என்னோட எல்லாரோட சார்பாகவும் நன்றியை தெரிஞ்சு நன்றி வணக்கம். போயிருந்தேன் அந்த குரூப்ல அப்படியே கண்டினியூவா இது வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த புது புது செலிபிரிட்டிஸ், ஒரு டெக்னீஷியன்ஸ், ஒரு கோரியோகிராஃபர்ஸ், ஒரு டைரக்டர் எல்லாருமே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அந்த கான்வர்சேஷன் நடக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த குரூப். அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் நடந்ததுன்னா வேற எந்த வேலையுமே பண்ண முடியாத அளவுக்கு சில டைம் நான் ஷூட்டிங்ல இருந்தா கூட அந்த கேப்ல யாராவது என்ன பேசியிருக்காங்கன்னு நன்றி பண்ணுவேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த குரூப்ல இருக்க வாட்ஸ்அப் ஸ்பீச். ஏன்னா மணி சார் எல்லாருமே பேசியிருக்காங்க, ராஜமௌழி சார். ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்களும் ஒரு செலிபிரிட்டியா வருவீங்கன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். கண்டிப்பா வருவீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. எல்லாருமே உங்களோட எஃபர்ட் போட்டிருக்கீங்க. எல்லாருமே உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் சில பேர் முக்கியமா செலக்ட் பண்ண வேண்டிய தருணம் இருந்தது. அதனால நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். மற்றவங்க வருத்தப்படாதீங்க. எல்லாருமே இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நல்ல மியூசிக் கொடுத்து இன்னும் நல்ல கொரியோ பண்ணி நல்ல ஒரு ஆல்பமா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்வு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்வு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த நிகழ்வை நடத்துகிற டைரக்டர்ஸ் கிளப் சக்தி அவர்களுக்கும் அண்ட் ஷான், எனக்கு இந்த நிகழ்வுக்கு அழைத்தது வந்து நண்பர் தோழர் ஷான் தான். ஷானுக்கு என்னோட அன்பை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி, கொரியோகிராஃபர் சொன்ன மாதிரி எல்லா பாடல்களுமே ஏதோ ஒரு வகையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அதில் நாங்கள் ஜூரிஸ் பாவம், எங்களுக்கு தான் கஷ்டம். 36 பாட்டு பார்த்து அதை நாங்கள் கூடி உட்காந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை மட்டும்தான் வரல. ஃபைட் பண்ணுறது எஸ் முருகன் சாரை வந்து, சார் உங்கள் பாட்டு வந்திருக்கு, முதல்ல உங்களை லிஸ்ட் வந்து தூக்குறோம், ஜூரியில் வந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டு நான் ஃபைட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப காமெடியெல்லாம் போச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஒரு பாட்டு விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தா, ஒரு பாட்டு கான்செப்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, ஒரு பாட்டு லிரிக்கலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெஸ்டான ஒரு செலெக்ஷன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் டீம். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான். எங்கள் ஜூரி டீம் வந்து ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேடை வந்து எல்லா மேடையும் ஸ்பெஷல் தான். அப்படின்னாலும் இந்த மேடை எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா என்னை முதலாக பாடலாசிரியர் ஆக்கியது, திரைப்பட பாடலாசிரியர் ஆக்கியது ரெகானா அக்கா இசையை தான் முதல் பாடல் நான் எழுதினேன். ஸோ அக்கா கூட இந்த மேடையை நான் மீண்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சக்தி அண்ட் டைரக்டர்ஸ் கிளப்புக்கு என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒன்று. என்ன அப்படின்னா, இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஃபுல் டே ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணலாம். யங் டேலண்ட்ஸ் அல்லது நியூ டேலண்ட்ஸ் கனி மாதிரி இங்க வந்தா எடிட்டர்ஸ் இருக்காங்க, சிஜி பண்றவங்க இருக்காங்க, லிரிசிஸ்ட் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஒரு சினிமாவுக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் பெஸ்டா இருக்கிறவங்களும் இங்க வந்து எடுத்துக்க முடியும், புதுசா வரவங்கள்ல இருந்து. ஸோ அப்படி ஒரு டேலண்ட் ஹண்ட் மாதிரியான ஒரு ஷோவை கூட நீங்க அடுத்து பண்ணலாம். சரியா? நன்றி. நிறைய பேசணும்னு ஆசைப்படுறோம், டைம் இல்லை அப்படிங்கிறனால இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். முதலாவதாக மன்னிக்கிறேன், இந்த இடத்துல தவறுகளாக நடந்துருச்சு. பட் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நீங்களும் கேஆர் தரன் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. சீக்கிரமா நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் மீண்டும் ஒரு முறை முருகன் மந்திரம் சாருக்கு. அதைத் தொடர்ந்து எழுத்தாளர் மற்றும் லிரிசிஸ்ட் கேஆர் தரன் அவர்கள் மேடைக்கு வைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஒரு படைப்புங்கிறத இன்னொரு படைப்பை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பொறுப்பு படைப்பாளர்களுக்கும் இருக்கணும். இன்னைக்கு இந்த மேடையில பல படைப்பாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியை, ஒரு சேவை மாதிரி எப்படி இவ்வளவு டெடிகேஷனோட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வேலையை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இந்த மேடையில ஒரு மணி நேரம் தொழில்நுட்ப கோளாறு, ஒரு கலைஞனுக்கான குணத்தை சொல்றேன். இது மற்ற இடமா இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் தாமதமாயிருந்தாலே அந்த அரங்கம் அகலப்பட்டிருக்கும். ஆனா ஒரு படைப்பாளர் இருக்கக்கூடிய அரங்கம் இவ்வளவு ஒரு ஒழுங்க கடைபிடிச்சு யாருமே எந்த வகையிலையும் யாரையும் தொந்தரவு பண்ணாம அமைதியா இருந்து இந்த படைப்பை நம்ம பிரசன்ட் பண்றதுக்கு அனுமதிச்சோம். இதுதான் படைப்புக்கான ஒரு குணம், படைப்பாளிக்கான ஒரு குணமா நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல இத்தனை படைப்பை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம்
ஒரு வாய்ப்பு கிடைச்சத ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். இங்க இருந்த படைப்பாளிகளுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு டபுள் டமாக்கான்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலே அதை திரையிடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை செலவாகும். ஆனா ஒரு ஆல்பம் சாங்க இவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது மிகப்பெரிய ஒரு கனவு பல பேருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், அதை பார்க்கறதுக்கு நம்ம அரங்கம் நிரம்பி இருக்கணும். அதையும் இன்னைக்கு இந்த குழு மிக சரியா செஞ்சிருக்கிறாங்க. அதனால அந்த அளவுல பார்க்கும்போது இன்னைக்கு இதுல பங்கேற்ற அத்தனை பேருக்கும் டபுள் டமாக்கான் தான் சொல்லணும். தொடர்ச்சியாக பெரிய திரையில் உங்களுடைய படங்கள், உங்களுடைய படைப்புகள் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட தமிழ் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அதை தொடர்ந்து ஒளிப்பதிவாளர் நிரஞ்சந்திரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அவ்வளோ பேசி பார்க்கல, பட் இன்னைக்கு இருந்த பார்த்த எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பல பேரோட கனவு எல்லாருமே பிரதிபலித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சின்ன சாங்ஸ் இருந்துச்சு, பெரிய சாங்ஸ், நிறைய செலவு பண்ணாமல். பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கனவு தான் இருந்துச்சு. அந்த கனவு தான் நான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ட்ரீமை நோக்கி எல்லாருமே பயணம் போயிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த சக்திக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அந்த அடுத்ததாக சவுண்ட் டிசைனர் டி உதயகுமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன பேசணும்னு நினச்சோமோ அது எல்லாமே குமரன் சார் பேசிட்டாரு. ஸோ மீண்டும் அதை திருப்பியும் பேசணும்னு நினைக்கல. பட் எல்லா சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதில் எது பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லா சாங்கும் சூப்பர். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அந்த அடுத்ததாக நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சிவா அவர்களையும் ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலி சக்தி என்னோட ஜிம் கிளைண்ட். ஆக்சுவலி நான் ஃபிட்னஸ் ட்ரெயினர். ட்ரிப்ளிகேனில் இருக்கிறப்ப சக்தி என் ஜிம்மில் கிளைண்டாக இருந்தார். ஆக்சுவலி முதல்ல இங்கே சக்திக்கு எல்லாரும் பாராட்டுதுங்க, அவங்களுக்கு முதல்ல கை தட்டுங்க. ஒரு தள்ளு வண்டியில் 4 டயர் இல்லைன்னா அந்த வண்டி மூவ் ஆகாது. அந்த மாதிரி இந்த டைரக்டர்ஸ் கிளப் சக்தி இல்லைன்னா என்றைக்கும் மூவ் ஆகாது. நான் எப்பயுமே சொல்லுவேன், தெராசை பார்க்குறப்ப எல்லாருமே ஒரு பக்கம் இடக்கல்ல பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் பொருளை பார்ப்பாங்க. நான் எப்பயுமே தெராசோட முள்ளை தான் பார்ப்பேன். அந்த முள்ளா டைரக்டர்ஸ் கிளப்ல சக்தி இன்னமும் இருந்துட்டு இருக்காரு, இன்னும் தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருப்பாரு. நான் சக்திகிட்ட சொல்லியிருந்தேன், ஆக்சுவலி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். மிகாமன் சக்தி அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்போ ஹன்சிகா அவர் பைக்லலாம் வச்சு கூட்டு போவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம். நான் சொல்லுவேன், யாருக்கும் கிடைக்காத சான்ஸ் உங்களுக்கு கிடைச்ச சக்தி. பட் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, சக்தி இன்னும் படமும் பண்ணல. ஏன்னா நான் பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்குறேன், ரிப்பீட்டட் டைரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சக்திக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கணும்னு தெரியல. ஒரு தாட்டி ஃபெயில் தான் ஆகட்டுமே சக்தி. அட்லீஸ்ட் அந்த ஃபெயில் எப்படி ஆகுறாருன்றதையும் பார்க்கலாம். ஆனால் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி என்னோட கம்பெனி பேர் SS பிக் சினிமாஸ் ப்ரொடக்ஷன். நாங்கள் கண்ணாப்பினாலும் மூவி பண்ணுவோம். சக்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்திக்கு கோவப்பட தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சீரியஸான கோவம் பார்த்ததே இல்லை. சக்தியை ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார். அவர் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டம் அண்ட் டப் ஸ்கூல் சாந்தமில் பண்ணாங்க. ஆக்சுவலி ஐ திங்க் நான் தான் அந்த குட்டி ஸ்பான்சர் நினைக்கிறேன். என்ன சக்தி அது சொன்னது, சார் இந்த மாதிரி பண்ணுறோம், கொஞ்சம் பசங்களுக்குலாம் சாப்பிடலாம் செய்யணும். நான் சொன்னேன், சக்தி எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னா. 10 வருஷம் கடந்துச்சுன்னு சொல்கிறப்ப இந்த டைரக்டர்ஸ் கிளப் பெரிய லெவலில் கொண்டு வந்ததுக்கு ஒரே காரணம் சக்தி தான். இவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. சக்தி பேசவே மாட்டாரு. இஸ் அ லிசனர். ஆக்சுவலி நான் எப்பயுமே சக்தி பற்றி யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்றத நம்ம கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்ல சக்ஸஸ் போக முடியும். த பெஸ்ட் லிசனர் இஸ் அ பெஸ்ட் கிரியேட்டர் சொல்லுவேன். இன்னைக்கு எவ்வளோ கிரியேட்டர் சொன்னேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாநகரம், LK லோகேஷ் கனகராஜ் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட ரொம்ப சீனியரான பர்சன் சக்தி. ஐ திங்க் 2026 SS பிக் சினிமால சக்தி கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவாரு.
ஆக்சுவலி இதை வந்து நான் கமிட்மெண்டாவே கொடுக்குறேன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நீங்க சக்தி கிட்ட போய் சக்தி படம் பண்றாரு சும்மா ஒரு 10 கேமராமேன் வருவாங்க, 10 எடிட்டர் வருவாங்க, நான் நீ போட்டி போட்டிருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, நான் எனக்கு வந்து சேலரியே நான் சக்திக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கான குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் சார் தான் படம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப குட்டி பையன் நான் பார்த்துட்டு இருப்பேன். ரிப்பீட்டடா ஒரே டைரக்டர், ஒரே மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார், பாலச்சந்தர் சார். ஒரு பெரிய பிரேக்கப் ஆச்சு ரோஜான்ற படம். ஏஆர் ரஹ்மான் சார் வந்திருக்காங்க. அம்மா அவங்கள ரொம்ப நேரம் நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள பாக்குறப்ப எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார் தான் எனக்கு இன்னைக்கும் வந்து நிற்கிறாங்க. ஒரு பிரேக்கப், ஒரு திடீர்னு ஒரு குட்டி பையன் இங்கதான் வந்துட்டு ரோஜான்ற படத்தை வேற லெவல்ல கொண்டு போய் ஒரு மியூசிக் எப்படி டிஜிட்டலா பண்ணலாம் அப்படின்றத நாங்களாம் பார்த்து பிரம்மண்டானோம். இன்னைக்கும் அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ரிக்வஸ்ட் பண்ற ஒண்ணு தான், சக்திக்காக ப்ரேயர் பண்ணுங்க. வர 2026 சக்தி பணம் பண்ணுவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டைரக்டர்ஸ் குரூப். வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இங்க டேரக்டர்ஸ்ல கூட ஆசை அதுதான் இருக்கு, சீக்கிரமா ஒரு படம் பண்ணணும் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். அதை தொடர்ந்து சிங்கர் டிவி பிரசன்னா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். கேட்கும் சங்கீதம் இந்த பாடல் எனக்கு ரஹ்மான் மேடம்க்கு மட்டும்தான் தெரியும். என்னன்னா அது இப்ப நான் நினைக்கிறேன் அவங்களும் அதான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க மியூசிக்ல நான் பாடின ஒரு பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி 2வது பாட்டு கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நான் அப்ப வாங்கிட்டு அந்த பேமெண்ட்டை விட இவங்கதான் நிறைய கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து இன்னைக்கு மறக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அடுத்தது அவங்க சன் ஜி பிரகாஷ் அவர்கள் கூப்பிட்டு வெயிலோடு விளையாடி ஃபர்ஸ்ட் அவரோட முதல் பாட்டு முதல் ரெக்கார்டிங்ல ஃபர்ஸ்ட் வாய்ஸ் என்னோட. அப்படி ஒரு நம்ம 3 பேர் ஒரு பந்தம். அண்ட் எதுக்கு இது இப்ப சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிங்கர், ஒரு மாடல், ஒரு கிரியேட்டர், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு இடம், ஒரு மேடை, ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டேஜ், இதுக்காகத்தான், இந்த கைத்தட்டல்களுக்காகத்தான் எல்லாருமே. பணம் கூட பெருசா யாருமே ஆக்சுவலா பார்க்கறது, மார்க்கெட் வேல்யூ அப்படி இப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம ஒரு கேமா மாறுது. அது வரைக்கும் ஆக்சுவலா எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஒரு கிரியேட்டர். இது நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அதுல அந்த இடம் எனக்கு கிடைச்ச மாதிரி நிறைய பேர் கிடைச்ச மாதிரி இப்போ இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்காரு சக்தி அவர்கள். ஏன்னா அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு எத்தனை 37 ஸ்கிரீனிங் அப்படின்னா பார்த்து யாரோத்தங்க ஆசையா பண்ணிருப்பாங்க. இது எங்க பண்ண போறோம், யார் பார்க்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா இவ்வளவு முக்கியமான நபர்கள், இவ்வளவு பேர் ஜூரிலாம் உட்கார்ந்து நம்ம பார்க்க போறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்களாகட்டும் எல்லாம் வந்து இப்படி ஒரு விஷயத்தை எப்படி யோசிச்சிருக்கான்னு தெரியல. ஆனா இது கண்டிப்பா பெரிய பெரிய சேனல்ஸ், ஈவன் நார்த் இந்தியா எங்கேயானாலும் சொல்றேன், இதையே ஒரு பெரிய ஒரு விஷயமா அது பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகி அதுலயே அவர் வந்து கண்டிப்பா கலக்கிடுவாருன்ற நான் எதிர்பார்க்கு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் பேஸ் ரொம்ப சாந்தமா இருக்கு. அருமையான ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனை சாதாரணமா ஹேண்டில் பண்றாரு, எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை அவருக்கு. அது பெரிய ஒரு பக்குவம். அண்ட் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை முடிக்கும்போது சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லார்கிட்டையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சத்யா சார் அண்ட் எஸ் குமாரன் சார் வந்து என்னை ஆக்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு ஒரு தடவை. இந்த நேரத்தில் அந்த பந்தா பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஆமா மேடம் ஒரு டைரக்டரும் என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கான ஒரு சான்ஸ் கூடிய சீக்கிரம் இப்ப கூட நீங்க பண்ணலாமே அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு என்கரேஜிங்கான வார்த்தைகள். அண்ட் உதய் சார் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அருமையான ஒரு மேடை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயம் நிறைய 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 போகணும். அப்பதான் நிறைய ஆல்பம்ஸ் நிறைய பேர் வர முடியும். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் இளங்கோவன் சார் வந்து அவர் வந்து எப்பவுமே வீட்டுக்கு வந்து பாடிட்டு இருப்பாரு. அவரோட சன் அர்ஜுன் அப்படிங்கிறது கூட இந்த பார்ட்டிசிபென்ட்ல ஒருத்தரா வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ரொம்ப மிரண்டு போற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்க
எந்த பாரபட்சமும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் தெரியாம அவங்கவுங்க மனசார ஒர்க் பண்ண அந்த லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் தான் 37 சாங். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது நிறைய பண்ணணும். சக்தி சார், நீங்க இருக்கீங்க, கண்டிப்பா நல்லா நடக்கும்ன்ற நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எப்படி உங்க பாட்டுக்கு நாங்க நிறைய ஃபேனோ, உங்களோட குரலுக்கும் இன்னில இருந்து ரொம்ப ஃபேன் ஆகிட்டு, ரொம்ப அழகா இருக்குது உங்களோட குரல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தயாரிப்பாளர் மதியழகன் அவர்கள் சில வார்த்தையை பேச வைக்கிறோம். ஒரு பெரிய டைட்டில் கொடுத்துடலாம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜூரி மெம்பர் அவர்களுக்கு வணக்கம். 37 பாடல்கள், 37 படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் நான் ஒரு 5 பாட்டு தான் பார்த்தேன். இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ சிறப்பாக நடத்தின சக்தி பிரதருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட் நடத்துறன்றது நாட் தட் ஈஸி. ஒருத்தவங்களோட டைமும் வெரி வீக் வேல்யூ டைம். ஜூரிஸ் எல்லாம் பார்த்தேன். எப்படி ஒரு 37 பாட்டை பொறுமையாக உட்காந்து அதை செலக்ட் பண்ணுறது எவ்வளோ டஃப்பான டைம். ஒரு பாட்டும் ஒரு பாட்டுக்கு நிகராக வேற வேற மாதிரி இருக்கு. அதாவது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் பண்ணி அதை சிறப்பாக கொண்டு வந்து இவ்வளோ பெரிய மேடை அங்கீகாரம் கொடுத்து சக்திக்கு எப்படி இந்த இனோவேட்டிவ் ஐடியா தோணுச்சுன்றது நான் இவ்வளோ உட்காந்தா யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நினச்சேன் ஏதோ சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு. பட் கண்டிப்பாக மனசால சொல்கிறேன், இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க் ப்ரோ. கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜூரி மெம்பர்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு என்னதான் கடந்து போயிடுவாங்க, அந்த கடந்து போகாம இந்த 37 கனவுகளோட இருக்கிற இந்த இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் மியூசிக், அப்புறம் அந்த டைரக்ட் பண்ணவங்க, கேமராமேன்ஸ், யங் டேலண்ட், ஒருத்தர் மீறின மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க. அதுவும் டைரக்டர்ஸ் கிளப் இப்போதான் எல்லாம் கேள்விப்படுறேன். அதெல்லாம் வெளியே வர்றதே கிடையாது. பட் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 300 யங் டைரக்டர்ஸ் இன் ஒன் சேனல். ராஜமௌலி சார், முருகதாஸ் சார், வெங்கட் பிரபு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அதை சக்தி பிரபு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பெரிய டைரக்டர் வர்றதுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு கூப்பிடுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஈவெண்ட்ல கலந்து கொண்டதுல எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மனசுல இவர் எழுதிய பாடல்களா இருக்கட்டும் சரி, ஒரு பாடின பாடல்களா இருக்கட்டும் சரி, இசையமைத்த பாடல்களும் மனசுல நின்றுட்டு இருக்கு. இசையமைப்பாளர் ஸ்ரீ சத்யா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் ஸ்ரீ சத்யா அவர்களுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நானும் லாஸ்ட்ல ஒரு 6-7 சாங்ஸ் தான் பார்த்தேன். அந்த சாங் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சுன்னா, இந்த ஃபில்ம்லலாம் நம்ம பார்த்து பிரமிப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த தேட்டருக்குள்ள. அந்த சவுண்டிங் எல்லாமே மிக்சிங்லேருந்து டெக்னிக்கலாகவும் சரி, விஷுவலாகவும் சரி, லிரிக்கல் வீடியோ, அந்த கான்செப்ட், டைரக்ஷன், கோரியோகிராஃபி, லிரிக்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக இந்த சாங்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில், நியர் ஃப்யூச்சரில் படத்தில் கண்டிப்பாக வரும்ன்ற எனக்கு ஸ்ட்ராங் நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ என்னோட விஷயம் சொல்ல, நானும் ஒரு ஹேனா மேடம்க்கு நான் ஒரு கீபோர்ட் பிளேயராக தான் அவங்ககிட்ட அறிமுகமானேன். அவங்களோட மூவியில் அவங்க ரொம்ப டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க. எங்ககிட்டலாம் ரொம்ப அன்பாக தான் சொல்லுவாங்க. சாங்ஸ்லாம் ஏதோ ஒரு கரெக்ஷன்னா கூட இல்லை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த ஸ்டுடியோவில் நம்ம ரஃபி கூட்டிகிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. ஸோ நான் அதை மறக்கவே மாட்டேன். ஸோ அவங்களோட நான் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உதய் சார் கிட்ட நிறையா மூவிஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தீயா வேலை செய்யணும், குமார், அரண்மனை, இப்போ ரீசெண்டாக கேங்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவருக்கு இருக்கிற மாதிரி ப்ரெஷர்லாம் நம்ம எல்லாம் பார்க்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ப்ரெஷரில் அத்தனை மூவிஸ் ஹேண்டில் பண்ணுவார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் டிசைனர், ஆடியோகிராஃபர் அவர். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர்ஸ் கிளப்புக்கும் என்னுடைய விஷஸ். கண்டிப்பாக நீங்கள் படம் பண்ணி வர்றவங்களெல்லாம் நீங்கள் நிறைய சான்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் சார். கண்டிப்பாக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. நான் பார்க்கும்போது அந்த பார் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அந்த பாஸ் சாங்கில் பாடின வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கம்போசிங்காக நல்லா இருந்துச்சு. அது என்னோட பர்சனலாக நான் சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த டீம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த அடுத்ததாக இவங்களை பற்றி எல்லாருமே சொல்லிட்டோம். நாங்களும் நிறைய சொல்ல ஆசைப்படுறோம். இவங்களோட பாடல்களா இருக்கட்டும் சரி, இவங்க பாடின பாட்டா இருக்கட்டும் சரி, அவ்வளவு அழகான பாடல்கள். எஸ், ஒரு பெரிய கைத்தலோட நம்ம வந்து ஒரு பெரிய கைத்தலோட ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், ப்ரெஸ் எல்லாருக்குமே வணக்கம். இப்படி ஒரு ஐடியா பியூட்டிஃபுல்லாக எடுத்து முதல்ல நடத்திருக்காரு மிஸ்டர் சக்தி சார். அண்ட் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஐடியா. இப்போ சொன்னாங்க அவரும் இன்னும் படம் பண்ணலன்னு. ஆனால் பாருங்க, அவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், எவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியும், இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கூட்டணி எப்படி அமைக்க முடியும் எல்லாரோடையும் சேர்ந்து அப்படின்னு அவ்வளோ அழகா என்னோட அந்த அழகான ஹார்ட்டுக்கு சொல்லணும், நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது எல்லாருக்கும் வராது. நம்ம பெரிய ஆள் ஆயிட்டு அதுக்கப்புறம் பண்றது வேற விஷயம். பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சத்யா. என்னோட முதல் படத்துல அவ்வளோ அற்புதமா வாசிச்சு எனக்கு அவ்வளோ பெரிய பேரை கொடுத்தவர் மிஸ்டர் சத்யா. அண்ட் சார் கிட்ட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, பட் ஐவ் ஆல்வேஸ் லிசன் டு ஹிஸ் சாங்ஸ் அண்ட் சோ கிரேட். பிரசன்னா ஹஸ் பீன் அ லவ்லி சிங்கர். அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ டேலண்டட். அவருமே இன்னும் வளர வேண்டிய அளவுக்கு வளரல, நிறைய வளரணும். மியூசிக் டைரக்டர்ஸே எல்லாம் பிடிங்கி பாடிட்டா அப்புறம் சத்யா கொஞ்சம் பாருங்க மற்றவங்க எல்லாம் எப்படி பாடுவாங்க. அண்ட் தென் முருகன் மந்திரம் அவரோட பெரிய டேலண்ட் பார்த்து தான் அந்த ஃபர்ஸ்ட் சாங் நான் கொடுத்துருந்தேன் அவருக்கு. வீரமானவர், பயங்கரமான எழுதுவாரு. அந்த அளவுக்கு வீரம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஆல்பம் சாங்ஸ் பெரிய லெவல்ல ரீச் ஆகும். இது ஒரு கோடு போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் ரோடு போட வேண்டியதுதான். ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய மியூசிஷியன்ஸ் எவ்வளவு டேலண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட தாட்ஸையோ இல்லை அவங்க கலையோ வெளியே சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து படங்கள் மூலியமா தான் இன்ட்ரடியூஸ் ஆகணும். ஒரு ஆக்டர் தான் நம்ம அதை தூக்கி நிறுத்தணும். ஒரு ரஜினி சாருக்கு பண்ணாதான் ஹிட் ஆகும், அவர் மணிரத்னம் சாருக்கு பண்ணாதான் ஹிட் ஆகும். அஃப்கோர்ஸ் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு தம் ஃபார் டூயிங் தட். அவங்க நம்மளுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க தூக்கி விடுறதுக்குன்றது ஒரு நம்ம நன்றியோட இருக்கணும். ஆனாலுமே ஒரு ஸ்லாட்ல அடங்கிடுறாங்க மியூசிஷியன்ஸ். மற்றவங்களை எதிர்பார்த்தே இருக்காங்க. நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க, அங்க ஒரு so many musicians like மைக்கேல் ஜாக்சனா இருக்கட்டும், இல்ல வேற என்ன மியூசிஷியனா இருக்கட்டும், உலகம் ஃபுல்லா அவங்கள தெரியறாங்க. ஏன்னா இசைக்கு ஒரு மொழி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லா தெரியறாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ ஃபேமஸா இருக்காங்க. சம்பாதிக்கிறாங்கிறத விட அவங்க the most important people in ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க சிங்கர்ஸா தான் இருப்பாங்க, மியூசிஷியன்ஸா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து நம்ம படங்களை எதிர்பார்த்து அவங்க நம்மள செலக்ட் பண்ணாதான் நம்ம செலக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த ஒரு முயற்சி நிறைய கலைஞர்களை வெளில கொண்டு வரணும். பிகாஸ் சில பிரின்சிபல்ஸ் நம்மளுக்கு ஒத்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப செக்ஸியா நம்ம ஒரு சாங் பண்ண முடியாது, இல்ல ரொம்ப செக்ஸியா ஒரு ஆர்டிஸ்ட் ஆடுறதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ண முடியாது. பட் அது படத்துக்கு தேவையா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஹிட்டுக்கு தேவையா இருக்கலாம். இங்க நம்ம கர்நாடிக் மியூசிக் எல்லாம் தரணும், ஹிந்துஸ்தானி தரணும், இல்ல ஃபோக் மியூசிக் தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதை டைரக்டர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க படத்துக்கு என்ன தேவையோ அதான் எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒரு செப்பரேட் ஃபீல்டு. இந்த ஸ்லாட் அப்படியே உட்காந்துட்டு இருக்கு இங்கே. இது ஒன்றும் பெரிய லெவல்ல வரணும்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நிறைய பேர் எடுத்து இது பெரிய லெவல்ல இவங்களை ஷோகேஸ் பண்ணி காமிச்சு இதுக்கு ஒரு சேனல் அமைச்சு இப்படி எல்லாம் பண்ணாதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி வச்சிருக்காரு, ஒரு கோடு போட்டிருக்காரு. இதுக்கு மேல எல்லாம் வளரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் எஃபர்ட்ஸ் மிஸ்டர் சக்தி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். இந்த அடுத்ததாக இந்த ஈவெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, டைரக்டர்ஸ் கிளப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்க ஒரு முக்கியமான நபர்னு சொல்லலாம். டைரக்டர்ஸ் கிளப்போட ஃபவுண்டர் இயக்குனர் சக்தி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் இயக்குனர் சக்தி அவர்களுக்கு. என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து நேச்சருக்கு தான் சொல்லணும். காட்டு மழை ஒரு வாரமா நிறைய பேர் கேட்டாங்க, இந்த ஈவெண்ட் நடக்குமா, தள்ளி வைங்களேன் அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க நடக்கும்.
கண்டிப்பாக இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு அந்த இயற்கைக்கு முதல்ல நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு சொட்டு மழை இல்லை. டைரக்டர்ஸ் கிளப் ஆல்பம் சாங் ஸ்க்ரீனிங் ஃபெஸ்டிவல் வேல்யூ 5 அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நிறைய பேருக்கு இங்கே அது மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். வேல்யூ 5 அப்படிங்கிறது இந்த சாங்கோட ரூல்ஸ் வந்து ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளே தான் இருக்கணுன்றது. ஸோ நீங்கள் வந்து இந்த செலிபிரிட்டிஸோட 5 நிமிஷத்தை வேல்யூ பண்ணணும், நாங்கள் உங்கள் 5 நிமிஷத்தை வேல்யூ பண்ணணுன்றதுக்காக தான் வேல்யூ 5 அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கோம். அண்ட் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு விழா, எல்லாரும் சொன்ன மாதிரி. அண்டு அதான் நான் ஒரு இயக்குனர் ஆகணுன்றவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது, அதுக்கு நிறையா விழாக்கள் நடக்குது. பட் இசை உலகத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து ஆல்பம் சாங்ஸ் நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விழா இருந்தால் தான் இந்த மாதிரி விழாக்கள் கலந்துக்க போது தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதுக்கான விழாவாக, அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் நாங்கள் இதை எடுத்து பண்ணியிருக்கோம். இது வந்து உதவி இயக்குநர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழுவாக இருந்தாலும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க 24 கிராஃப்ட் எல்லாருமே கேட்குறாங்க, ஏன்னா எங்களுக்கெல்லாம் எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு. அடுத்தடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக நடக்கும். இது ஃபெஸ்டிவல் தான் நான் சொல்லுவேன், போட்டின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நம்மளுடைய படைப்புகளை வந்து எல்லாரும் முன்னிலையில நம்ம திரையிட்டு அதை சந்தோஷமாக பார்க்கறது தான். ஸோ ஃபெஸ்டிவல் தான், இதை போட்டியாக கருதி யார் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸு, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க கேஷ் ப்ரைஸ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கேஷ் ப்ரைஸ் வாங்குறதுக்காக நம்ம படம் எடுக்கல இல்லையா. ஸோ இதை நான் இந்த டைமில் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலாகவே நம்ம பார்ப்போம், கொண்டாடுவோம். அண்டு ஈவெண்ட் நடக்குது. இப்போ எல்லாருமே வந்து சக்தி 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 சக்தின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிளப் இந்த 10 ஆண்டுகளை கடந்து வந்ததுக்கு நிறைய பேரோட சப்போர்ட்ஸ், உழைப்பு, எல்லாரோட உழைப்புமே இருக்குது. ஸோ எல்லாரோட இதுதான் நான். ஸோ நான் தனியாக எதுவும் பண்ணல, அந்த தனியாக எந்த கிரெடிட்டும் நான் வாங்கிக்கணும்னு ஆசைப்படல. ஸோ ஒரு டீம் ஒர்க் தான், டைரக்டர்ஸ் கிளப்போட ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ எல்லாருக்குமே நம்ம உங்களோட கைத்தறி கொடுக்கணும். சில பேர் இங்கே வந்திருக்காங்க, சில பேர் வெளியூர் வந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தேவைப்பட்ட ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர் விஜயகுமார் சார், அவர் தான் இந்த வேல்யூ 5 டைட்டிலே சூஸ் பண்ணார். சார் ஒரு டைட்டில் வேணும்ல அப்படின்னா, ஆமாம் சார் 5 நிமிஷத்தை செலிபிரிட்டியோட 5 நிமிஷத்தை அவங்க வேல்யூ பண்ணோம், அவங்க 5 நிமிஷத்தை செலிபிரிட்டி வேல்யூ பண்ணிட்டு டைட்டில் கொடுத்த விஜயகுமார் சாருக்கு இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் விக்னேஷ் எந்த விதமான எதிர்பார்ப்புமே கிடையாது. ஸோ ஓடி வந்தார் கூப்பிட்டுக்கிறதுக்கு. விக்னேஷ் ஆகட்டும், கிஷோர் ஆகட்டும், முரளி ஆகட்டும், தீரன், கோபி சார், அஃப்கோர்ஸ் எங்களுக்கு எல்லா வகையிலுமே உறுதுணையாக இருக்காங்க. நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே நான் அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரையாக பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் கூப்பிட்ட பிறகு ஓடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சீஃப் கெஸ்ட், பொதுவாக இங்கே இருக்க எல்லாருமே வந்து இவங்களெல்லாம் வந்து லேக்ஸ் கணக்கில் கூப்பிடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு தான் போயிருக்காங்க. பட் நான் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னோட எந்த விதமான எதுவுமே கேட்கல, எப்போ வரணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு மட்டும்தான் கேட்டு வந்திருக்காங்க. ஜோரிஸ் ஆகட்டும், நம்ம சிறப்பு விருந்தினர்கள் ஆகட்டும், யாருமே ₹10 வாங்கினீங்க. மதியம் 2 மணிக்கு வந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் சரியா அவங்களை கவனிக்க முடியல. ஒரு டீ காஃபி வேணுமா எதுவுமே நான் கேட்க, அவங்களே என்ன எதுவுமே கேட்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஈவெண்ட் பெருசாக நடந்திருக்காது. ஸோ என்னோட முதல் தேங்க்ஸை ரஹனா மேம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ மேம் வந்து எனக்கு இப்போ இந்த ஈவெண்ட்டுக்காக பேசும்போது தான் பழக்கம், எத்தனை மணிக்கு எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்க. எல்லாருமே அந்த எக்ஸ்பிளனேஷனே கேட்கல, ஏன்னா அந்த விஷயம் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ ரஹனா மேம்க்கு நம்ம ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். சி சத்யா சார், அவருமே இன்னைக்கு ரெக்கார்டிங் இருந்தது, பரவாயில்ல சக்தி நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு போறேன், அப்புறம் நான் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல நான் டீம்ல சொல்லிக்கிறேன் அவர் என்ன கூப்பிட்டு குரலுக்கு ஓடி வந்துட்டார் சார். சத்யா சாருக்கு இந்த டைம்ல தேங்க் பண்ணிக்கிறோம். அண்ட் SS குமரன் சார் பார்த்தீங்கன்னா அவர் எங்க ஃபேமிலியாவே மாறிட்டார். எங்க டைரக்டர்ஸ் கிளப்ல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நான் இன்வைட் பண்ணாலும் அவரே ஃபோன் பண்ணாரு, ஏங்க நான் தான் ஃபர்ஸ்ட் கெஸ்டா வருவேன் அப்படின்னு. அவ்வளோ அவர் இப்போ படம் பண்ண போறாங்க, ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க போகுது. 10 வருஷமா அந்த கதையை பண்ணி வச்சிருக்காரு, செதுக்கி வச்சிருக்காரு. சீக்கிரமா திரைக்கு வரப்போகுது. திரையில வந்து இந்த நம்ம நான் தான் பெருசு, நான் தான் இது அப்படின்ற இருக்காங்களா, அவங்க எல்லாரோட இந்த இமேஜ் உடைக்கவங்க கண்டிப்பா உடைக்கும் அந்த கதை. அப்படிப்பட்ட ஒரு கதைங்க.
எனக்கு கதை சொன்னதும் தூக்கம் இல்லை, சீக்கிரமாக அந்த படம் ஆரம்பிக்க போறாரு. அண்ட் சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார், அவருமே பயங்கர பிஸி ஷெட்யூல். அவர் ஹைதராபாத்ல இப்பதான் தெலுங்கு படம் பாலகிருஷ்ணா சார் படத்தை முடிச்சுட்டு டக்குன்னு ஓடி வந்துட்டார், இந்த ஈவெண்ட்டுக்காக கிளம்பி வந்துட்டார் ஹைதராபாத்ல இருந்து. சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பிரசன்னா சார், அவ்வளோதான் போட்டு டெய்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். சார் இப்படி சார், அப்படி சார், இப்படி சார், என்னதான் வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னாரு. இல்லை சார் இப்படி, சரி நான் வரேன், உனக்கு எத்தனை மணிக்கு வரணும். ஸோ இது எல்லாருமே இது மட்டும் தாங்க இது பண்ணாங்க. என்னை வந்து ஒரு அன்பா அவங்களோட சகோதர மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க. யாருமே என்னை காக்க வைக்கல, ரொம்ப எல்லாம் யோசிச்சு சொல்றேன்னு கூட சொல்லலை. அதனால விவி பிரசன்னா சாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் விஜய் சதீஷ் நடன இயக்குனர், அவங்க என்னை அக்கான்னு தான் அழைப்பேன் எப்போவுமே. ஸோ அவங்களுமே இன்னைக்கு ஷூட்டிங் இருந்துச்சு, கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த திரும்ப ஒவ்வொருத்தரையும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா ஷூட்டிங் போக அவங்களுக்கு காசு வரும். சரி பரவாயில்ல, என் தப்பி கூப்பிட்றா, நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அண்ட் இசையமைப்பாளர் அருண்ராஜ் தரன் படம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு முக்கிய வேலையினால கிளம்பிட்டாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முருகன் மந்திரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரை கூப்பிடலாம் லிரிக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. முருகன் மந்திரம் சாரை கூப்பிடுங்களா அப்படின்னா, அப்படிங்களா சார், எனக்கு பழக்கம் ஏங்க நீ கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவாருங்க, எந்த வேலை இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு வருவாரு, நல்ல நிகழ்ச்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாருங்க. ஸோ சாருக்கும் வந்து நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். கேஆர் தரன் சார், அவரும் அதே மாதிரி தான் மிஸ்டர் லோக்கல் பிரதர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே பிரதர் ஏன் நான் எதுவும் ரொம்ப சார் எல்லாம் போட்டு கூப்பிடுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களெல்லாம் ஒருத்தன் தான், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்ற மாதிரி அவரும் கூப்பிட்ட குரலுக்கு வந்துட்டாரு லிரிக்ஸிஸ்ட்டு. அண்ட் ஹாரன் சார், அவர் வந்து எங்களுக்கு இந்த லாஸ்ட் 2 ஈவெண்ட்ஸ்க்கு வந்து அவர் தான் ஆஃபீஸ் எல்லா வகையிலுமே அவர் பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எங்களுக்கு தொடர்ச்சியாக. ஸோ சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஒளிப்பதிவாளர் நிலஞ்சந்தர், அவர் சகான் ஒரு படம் பண்ணியிருக்காரு, யாயும் யாயும் ஒரு சாங் இருக்கு, அது தயவுசெய்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவர் அந்த சாங்கோட ஒளிப்பதிவாளர் தான் அவர் எல்லாரும் அடையாளம் பார்த்துக்கோங்க. இன்னும் வரைக்கும் அவரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லாம கேமரா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிச்சுக்க. அந்த எஸ்எஸ் ட்ரெயினர் உரிமையாளர் சிவா சார், ஆக்டர் ப்ரொடியூசர், அவர் சொல்லிட்டே தான் இருக்காரு. நான் தான் எந்த ப்ரொடியூசரை தேடி போல, சரி என்னைக்காவது ஒரு ப்ரொடியூசர் என்னை தேடி வாங்க ஒரு கதை இருந்தால் சொல்லுங்க, படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சார் அவர் சொல்லிட்டாரு, நன்றி சார், இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆங்கர் விஜய் அண்ட் ஜெயா இருவருக்குமே நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுமே எந்த விதமான சேலரி எதுவுமே வாங்கலைங்க, லாஸ்ட் ஈவெண்ட்டும் சரி இந்த ஈவெண்ட்டும் சரி. ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அஃப்கோர்ஸ் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி நம்ம மதி சார் வந்து எனக்கு நந்தா பெரியசாமி சார் மூலயமா ரீசன்ட் டேஸ் பழக்கம். எப்போ போனாலும் என்ன நோட்டீஸ் பண்ணுவார், ஏதாவது கேட்பாரு, என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார் என்ன. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு சார் வரணும்னு கேட்டோன்னே எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் கிளம்பி வந்துட்டார் சார், எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மதியழகன் சாருக்கும் நம்ம ஒரு பெரிய கிடைக்கத்தில் கொடுத்துருவோம். தேங்க்யூ சார். சாரி, நம்ம ஸ்பான்சர்ஸ் ட்ரீம் ஹவுஸ் ஆரோன் சார் அவர்களுக்கும், டான்ஸ்லா சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, லார்வன் விஜிடெக் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் லாக்ஸ் அண்ட் லூம்ஸ் அவர்களுக்கும், எஸ்எஸ் ட்ரெயினர் சிவா அவர்களுக்கும். மீடியாவுக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னு பண்ணல, நான் மறந்துட்டேன். அதனால இப்போ எழுதி வச்சு நான் அதை சொல்கிறேன். மீடியா இல்லைன்னா நாங்கள் வெளியே தெரிய மாட்டோம். ஸோ எல்லா மீடியாவுக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா மீடியாவுக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். அண்ட் எங்களுடைய பிஆர்ஓ 10 வருட காலமாக எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைத்துட்டு இருக்க கேப்டன் எம்பி ஆனந்த் அவர்களுக்கும், அண்ட் மணி பிஆர்ஓ அவர்களுக்கும், அண்ட் எல்லா ப்ரெஸ்க்கும், அண்ட் வாலண்டியர்ஸ் பிரபு, சௌந்தர்யா, மஞ்சுநாத், சிவபாலன், தனஞ்செழியன், ராஜேஷ், தமிழ்ச்செல்வன், ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களுக்கும், மற்றும் புகைப்பட கலைஞர்கள் அபினேஷ் அவர்களுக்கும், ஞானம் அவர்களுக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டை வந்து பரணி ஸ்டுடியோ அவங்க இல்லைன்னா எனக்கு இல்லை, இந்த ஸ்டுடியோ கொடுத்ததுக்காக அவங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணிக்கலாம் சார். என்னால் ஒரு அமௌண்ட் தான் சார் கொடுக்கணும், நீங்கள் வாங்க சார் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் சத்யநாராயணன் சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்குவோம். அண்ட் ஆப்ரேட்டர் சின்னப்பராஜ் சார், அவருமே எங்களுக்கு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா செக் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
சாரி ஸ்பான்சர் எஸ்எம் கிஃப்ட்ஸ் நம்ம இந்த ஷீல்ட் எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து அபிஜித் அவர்களை கூப்பிடலாம். ஏன் இதயத்தில் அப்படின்ற ஒரு பாடலுக்காக. அடுத்தது பூச்சியூர் ரங்கநாதன் அவர்களை கூப்பிடலாம். ஒரு கடவுள் வரைந்த ஓவியம் அப்படின்ற ஒரு பாடலுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். as they receive their participation certificates. அடுத்தபடியாக கபில் அவர்களை கூப்பிடலாம். வானம் தாண்டி அப்படின்ற ஒரு பாடலுக்காக, மஜிலி மார்வல் அப்படின்ற ஒரு சாங்காக. அடுத்தபடியாக பார்கவ் ராம் அவர்களை கூப்பிடலாம். பிங் பாங் சாங்காக. அடுத்தபடியாக டி நாகேஸ்வரன் அவர்களையும் கூப்பிடலாம் ஃபார் ஆனி ஆனி சாங்காக. அடுத்தபடியாக கே ஆர் கீர்த்தி வதன் அவர்களை கூப்பிடலாம் ஃபார் ஏரோப்ளேன் மோட் சாங்காக. அடுத்தபடியாக பாலச்சந்தர் சண்முகன் அவர்களை கூப்பிடலாம் உன் ஞாபகம் அப்படின்ற ஒரு சாங்காக. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சாங்காக நிறையவே உழைச்சிருக்காங்க. அடுத்தது கந்தாரா ஸ்டுடியோ அவர்களை மேலுக்கு கூப்பிடலாம் பட்டர்ஃபிளை அப்படின்ற ஒரு சாங்காக. சோ கந்தாரா ஸ்டுடியோ டீம் அவங்க மேலுக்கு கூப்பிடலாம். அடுத்தபடியாக மூர்த்தி அவர்களை கூப்பிடலாம் கெட்ட வைப் சாங்காக. அடுத்தபடியாக ஷரத் அவர்களை கூப்பிடலாம் ஃபார் என் காதல் அவள் கண்களிலே பாடலுக்காக. நெக்ஸ்ட் அப் we have ஐங்கரன் ஜி அவர்கள் ஃபார் மை செல்ஃப் மദ്രാസി அப்படின்ற ஒரு பாடலுக்காக. அடுத்தபடியாக அரவிந்த் விக்னேஷ் அவர்களை கூப்பிடலாம் ஃபார் லவ் 2.0. அடுத்தபடியாக கேண்டி சுகர் சாங் உடைய டீமையும் மேலுக்கு கூப்பிடலாம் டு ரிசீவ் தி பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட். முதலாவதாக பெஸ்ட் அவார்ட் கேட்டகரி அப்படின்ற வகையில முதலாவதாக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வந்து யாருக்கு கொடுக்க போறோம்னா மூர்த்தி ஃபார் கெட்ட வைப் அப்படின்றது. ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக பெஸ்ட் டைரக்டர் காந்தாரா ஸ்டுடியோ ஃபார் பட்டர்ஃபிளை. சோ அவங்க டீம்ல இருந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்டை வந்து வாங்குறாங்க. ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக பெஸ்ட் லிரிசிஸ்ட் டி நாகேஸ்வரன் ஃபார் அண்ணே. சோ அந்த டீம்ல இருந்து வாங்குறாங்க பெஸ்ட் லிரிசிஸ்ட்ன்ற கேட்டகரி அவார்ட். ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம் அண்ணன்ற சாங் டீமுக்காக. லிரிக் டைரக்டரோட பேரு அரவிந்த். அடுத்ததாக பெஸ்ட் சிங்கர் அப்பா என்ன அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்மிளா அவங்க டீம்ல இருந்து வாங்க போறாங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். சிங்கர் பேர் சுகந்தி. சோ அவங்களுக்காக இன்னைக்கு சர்மிளா அந்த அவார்டு வந்து வாங்குறாங்க. ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் அவங்க டீமுக்காக. அடுத்ததாக பெஸ்ட் டிஓபி. ஓகே. அடுத்ததாக பெஸ்ட் டிஓபி காஷ்மீர் டைரிஸ். சோ அந்த அவார்டை வந்து விஜய் கிரண் வாங்குறாரு. பெஸ்ட் டிஓபின்ற அவார்டை பெரிய கைத்தறி கொடுக்கலாம் விஜய் கிரணுக்காக. காஷ்மீர் டைரிஸோட சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது ஒரு சாங்காக அவ்வளவு எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. சோ விஜய் கிரணுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. பெஸ்ட் எடிட்டர் மஜ்லி மார்வல். சோ
அந்த ஆல்பம்ல இருந்து ரிச்சி ரிச்சர்ட்சன் வந்து கூப்பிடுறோம். பெஸ்ட் எடிட்டர் கேட்டகரின்ற அவார்டு வந்து வாங்குறாங்க. அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் கொரியோகிராஃபர் ஃபார் பெங்காலி ஷேக் அன்ற ஆல்பம் சாங்ல இருந்து வாங்குறாங்க. ஸோ அவங்க டீம்ல இருந்து மேடை கலைக்கிறோம். பெஸ்ட் கொரியோகிராஃபர்னு சொல்லிட்டு விக்டர் அவரை மேடை கலைக்கிறோம். அவருடைய நேம் ஹாப்பிசன் ஜெயராஜ். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் ஆடியோகிராஃபி ஃபார் பிங்பாங். ஸோ அவங்க டீம்ல இருந்து பார்கவராம கூப்பிடுறோம் அந்த அவார்ட் வாங்குறதுக்காக. இன்னும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் ஃபார் பிங்பாங். தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் டான்சர் ஓ மை பேபி அப்படின்ற ஆல்பம் இருந்து ஜிதேஷ் சிஜி அவர்கள் கூப்பிடுறோம். பெஸ்ட் டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிதேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் ஆர்டிஸ்ட் என் காதல் அவள் கண்களிலே அப்படின்ற டீம் கொடுக்கிறோம். அந்த அவார்ட் வாங்க போறது சரத் அவர்கள். சரத் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸோட பயங்கரமா பண்ணியிருந்தாரு என் காதல் அவள் கண்களிலே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பெஸ்ட் லிரிக்கல் வீடியோ தேங்க்யூ சோ மச். அண்ட் பெஸ்ட் லிரிக்கல் வீடியோ அவார்ட் வந்து மைசெல்ஃப் மദ്രാசி டீமுக்காக ஐந்திரன் வந்து வாங்குறாங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துக்கலாம். விஷுவலா ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த லிரிக்கல். ஒட்டுமொத்த மெட்ராஸ்லயே என்ன நடக்குதோ அது அழகா வந்து ஒரு சாங்ல கொடுத்துருந்தாங்க அந்த டீம். தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் பிரிவியூ தியேட்டர் அப்படின்ற அவார்டை நம்ம பரணி ஸ்டுடியோ கூப்பிடுறோம். அந்த அவார்டு வாங்குறதுக்காக நம்ம சத்யநாராயண் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பரணி ஸ்டுடியோஸ்க்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்யூ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். மீண்டும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் சத்யநாராயண் அவர்களுக்காக. So yes, the moment is here. So finally வந்துட்டு winners and runners வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய தருணம் வந்தாச்சு. ஸோ நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆல்பம் சாங் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. அண்ட் அவுட் ஆஃப் 37 இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டாப் 3ல வந்துட்டு டாப் 3ல செலக்ட் பண்ணப்பட்டக்கூடிய பாடலை தான் வந்து நாம இப்ப பார்க்க போறோம். I would request our jury members to announce the winners. ஒரு இது எடுத்து வந்துட்டோம்னா 3 பெஸ்ட் 3ல 1 2 3 ஃபர்ஸ்ட் 3 வரேன். மூன்றாவது இடத்தை பிடித்த ஆல்பம் சாங் ஓ மை காட். பலத்த கைதட்டல் கொடுக்கலாம் for Oh My God team, and I would like to welcome the team members on stage to receive the award. Congratulations. ஓ மை பேபி, சாரி ஓ மை பேபி. So apologies. Oh My Baby அப்படின்ற ஒரு பாடலுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 3rd prize வழங்கப்படுது. அடுத்தபடியாக செகண்ட் பிரைஸ் வந்து இப்ப கொடுக்க போறாங்க. சோ அந்த செகண்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு சி சத்யா அவர்களை வந்து ரெக்வெஸ்ட் பண்றோம் டு அனௌன்ஸ் தி செகண்ட் ரன்னர் அப் ஃபார் திஸ் ஈவென்ட். Second prize goes to Bhargavaram Pimpam. So yes, Pimpam team color பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் as they receive their second prize for this event. Thank you
so much and congratulations to the team Ping Pong. So yes, finally பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டைம் வந்துருச்சு. The winner of this competition அப்படினே சொல்லலாம். So அதை அனௌன்ஸ் பண்றதுக்காக I would like to request Reena ma'am to please announce the winner for this. But before that we will go with the countdown. ஏன்னா வந்து ரொம்ப ஆவலா 2 மணில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணி யாருக்கு இந்த பரிசு போக போகுது அப்படின்ட்டு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்போம் அப்படின்னே சொல்லலாம். So countdown start பண்ணலாமா? Let's do in 5. Yeah, let's do it in 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, and the winner is Balachandra Shanmugam. ஞாபகம். ஒரு பலத்த கைதல் கொடுக்கலாம். ஞாபகம் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்காக this first award goes to them. Congratulations to the team. So ஒரு பலத்த கைதல் and music and shout outs கொடுக்கலாம். The winner of this album song playing festival goes to this specific. Congratulations to the team. Thank you so much for your coordination. Thank you so much judges and chief guests. உங்களோட கோஆர்டினேஷன்ல இந்த ஈவென்ட் நடந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much and press people and contestants எல்லாருக்கும் ஒரு பெரிய thank you. Directors Club ஒரு பெரிய thank you சொல்லிக்கிறோம் இங்க சார்பா. Thank you so much.